அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரூவ் நடிக்கும் பைசன் காலமாடான் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். இந்த தீபாவளிக்கு 3 தமிழ் படங்கள் தான் ரிலீஸ்னு என்ன மாதிரியே நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா நோ, அப்படி இல்லையா. ஏன்னா கம்பி கட்டின கதை அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குலேயும் தனியாக 3 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு 2, அப்புறம் ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்க முடியுமா தெரியல. முதல்ல நம்ம தமிழ் படங்கள் முடிச்சிடும். ஸோ அந்த விமர்சனங்களில் இப்போது டியூட் இந்த ஊரும் பிளட்டு அப்படிங்கிற அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் அதை மோசமாக ட்ரால் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லிசன்லேயே பிடிச்சிருந்தது. அப்புறம் அதோடைய ஒரு மெலடி வெர்ஷனை தனியாக ரிலீஸ் பண்ணி அதை தனுஷ் பாராட்டின்னு பாட்டுக்கு இந்த ரசிகர்கள் கூட ஆரம்பித்தாங்க. முதல்ல சுமார்னு சொன்ன பலரும் அந்த பாட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு லைட் பெரும், அதான் நான் முன்னாடியே சொன்னல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பிடிச்சதோ கேட்க பிடிச்சதோ பிடிச்சிருச்சுல, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டியூட் படம் பார்த்த உடனே பிடிக்கிற படமா இல்லை பார்க்க பிடிக்கிற படமா அப்படிங்கிறத சொல்கிறேன். டியூட் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய மாமா சரத்குமாரோடைய பொண்ணு தான் மமிதா பைஜு. மமிதாவும் பிரதீப்பும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனிங்கிற மாதிரி ஒன்று நடத்திட்டு வராங்க. அப்பப்போ சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் மக்களுக்காக பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் யூடியூப்லாம் இந்த சோஷியல் மீடியாலாம் வைப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற ஒரு கம்பெனி. சரத்குமார் பால்வளத்துறை அமைச்சர், பயங்கர செல்வாக்கான ஒரு ஆளு. மமிதா ஒரு நாள் பிரதீப்பை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரதீப் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற கிரேசியான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த டியூட். இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் ஒரு ராம்காம்ல கன்வென்ஷனல் ட்ரோப்ஸ் எல்லாத்தையும் உடைப்பேன் அல்லது ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவோடவே இந்த கதையை எழுத ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் ப்ரொபோசல் பிளான் பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலா எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில, நாம சினிமால எக்ஸ்ப்ளோர் பண்ணாத வகையில தான் நடக்குது. அட்லீஸ்ட் இங்க தமிழ் சினிமாவில் சொல்றேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுதுங்கிறத தாண்டி ஹியூமரஸா சொல்லப்பட்டு அந்த ஹியூமரும் ஒர்க் ஆகுது. ஸோ என்டர்டெய்னிங்காகவே படம் நகருது. பிராங்க் அப்படிங்கிற அந்த ஒரு எலிமெண்ட்டை வச்சு பல இடங்களில் பிளே பண்ணது நல்ல ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா. நிக்கேத் பூமியோட சினிமாகிராஃபி, பரத் விக்ரமோட எடிட்டிங் ரெண்டுமே எக்ஸலண்ட். இந்த கதையோடைய பிரதானமான கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் தான் இந்த படத்தோடைய முக்கியமான ஹைலைட் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவனா இருக்கணுமா இல்ல சராசரி ஆம்பளையா ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த குழப்பமான ஜோன்லயே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர திண்டாடிட்டு இருக்கிற அந்த ஹீரோடைய கேரக்டர் ரைட்டிங் சிறப்பு. நாம நினைக்கிற வழக்கமான ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு, உடனே அதுக்கு பதில் தர மாதிரி அவரே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ரியாக்ஷனும் கொடுப்பாரு. இதுவே அந்த சீன்ஸை சுவாரஸ்யமாகும். பிரதீப் இந்த கேரக்டரை தனுஷும் எஸ் ஜே சூர்யாவும் கலந்த மாதிரியான அவருடைய அந்த ஸ்டைல்ல டெரிஃபிக்கா ப்ளே பண்ணியிருக்காரு. கண்ணாடியில் பார்த்து நிறைய அழுது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணில் தண்ணி ரொம்ப இயல்பாக வந்துடுது. நிறைய சின்ன ஸ்டைல் மேனரிசம்ஸ்லாம் படத்தில் இருக்குது, அது நல்லா தான் இருந்தது. இந்த ஜாக்கி சான் ஸ்டைலில் ஸ்டன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுவும் நல்லா தான் இருந்தது. மமிதா பைஜு கேரக்டர் எழுதப்பட்ட விதத்திலையும் எந்த ஜட்மெண்ட்டும் இல்லை. கால் அவுட் பண்ண வேண்டிய நேரத்தில் வேற சில கேரக்டர்ஸை வச்சு கால் அவுட் பண்ணிடுறாங்க. ஸ்டில் அந்த கேரக்டருடைய டிக்னிட்டியை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. மமிதாவும் அப்படிப்பட்ட ஆல்மோஸ்ட் படத்துடைய வில்லன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்களால டக்குன்னு வேகமாக அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை மாற்ற முடியுது. அதுதான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய மோஸ்ட் ஃபன் கேரக்டர் அப்படின்னா அது சரத்குமார் தான். முன்னாடி ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், சரத்குமார் இப்பதான் வந்து விதவிதமான கேரக்டர்ஸா செம்மையா அமையுது, அவருக்குன்னு எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு. இந்த கேரக்டரும் அப்படி ஒரு கேரக்டர் தான். நீங்க விளையாட்டு அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸா இருப்பாரு, சீரியஸ் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு விளையாட்டா வருவாரு. ஸோ இந்த கேரக்டர் வர ஒவ்வொரு சீனுமே பார்க்க செம்மையா இருந்தது. சரத்குமாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் அட்டகாசமா இருந்ததுனால அவர் எப்போ வருவார் அடுத்து எப்போ வருவாருங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட் பிளசன்ட் சர்ப்ரைஸ் சரத்குமார். ரோகிணி, டிராவிட் செல்வம், ரிது ஹருன்னு சப்போர்ட்டிங் காஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரோகிணி அண்டர் யூஸ்டா தெரிஞ்சாலுமே கூட ஒரு எமோஷனல் சீன்ல தன்னோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத காட்டிடுறாங்க. முதல்ல வர ஒரு அபத்தமான கல்யாண கலாட்டா சீக்வன்ஸ்ல இந்த படத்துடைய ஹியூமர் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு லைட்டா பயப்பட வைக்கிறாரு இயக்குனர். பட் அதுக்கப்புறம் வர விஷயங்கள் வேற ஒரு மீட்டர்ல இருக்கு. டிராகன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தப்பு பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான பலனை ஹீரோ அனுபவிப்பார் இல்லையா. இந்த படத்துல இன்னும் சீக்கிரம் ஒரு தப்பான வார்த்தையை ஒரு ரியாக்ஷனை விட்டு அடுத்த செகண்டே ரியலைசேஷன் வந்து சாரி எல்லாம் கேட்டுறாரு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எதையும் யோசிக்க விடாம அடுத்தடுத்த சர்ப்ரைசஸ், கேரக்டரோட ரியாக்ஷன்ஸ்னு திரைக்கதையை நகர்த்தி கொண்டு போறாரு இயக்குனர். இன்டர்வல் பாயிண்ட் அட்டகாசமா இருந்தது. அங்க சாய் அபியங்கரோடைய ஸ்கோரும் பிரமாதமா இருந்தது. செம்ம தியேட்டரியல் மொமெண்ட் அது. ஆனா இந்த ஊரும் பிளட் பாட்டு ஹிட் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால அதோட 30-40 வேரியேஷன்ஸை படம் முழுக்க யூஸ் பண்ணதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஸ்டில் அது ஒர்க் ஆகிற இடங்கள்ல பெருசா ஒர்க் ஆகுது. இப்படி ஒரு கதையை நான் படிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத என்னால் கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியல. அதுவே என்னோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ஹோல்ட் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் குழந்தை பிறக்கிற பாயிண்ட் வரைக்கும் ஒரு பிளே இருக்கு. அகைன் அங்கேயும் ஹியூமரை துணைக்கி வச்சுக்கிட்டு போர் அடிக்காம கதையை கொண்டு போயிருக்காரு இயக்குனர். இந்த போர்ஷன்ல வர மெலடி பாட்டும் நல்லா இருந்தது. பட் அந்த சாஃப்ட் மெலடி, ஸ்வீட் மாண்டேஜ் காட்சிகள்லாம் படம் ஸ்லோவா போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கலாம். ஏன்னா முதல் பாதியில இருந்த எனர்ஜிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு பெருசாலாம் இல்லை. எனக்கு பெருசா எங்கேயும் போர் அடிக்கல.
ஹீரோ எக்ஸ் லவர்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த கேரக்டருடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஒன்ஸ் மமிதா பைஜு கேரக்டர் அவங்களுடைய பிளானுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு கார்ல ஏறும்போது படம் தன்னுடைய சுவாரஸ்யத்தை இழக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு நேரம் கன்சர்வேட்டிவ் ஆடியன்ஸுக்கு கல்ச்சரல் ஷாக் கொடுக்குற விஷயங்களை எல்லாம் அசால்ட்டா டீல் பண்ண இயக்குனர் இந்த கதையை எப்படி க்ளோஷர் கொடுக்கறது அப்படிங்கிறதுல டூ மச்சா யோசிச்சு ரொம்ப சுமாரான சேஃபான ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல லேண்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இருந்து சில மெசேஜஸ்லாம் சொல்லப்படுது, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா ஃபோர்ஸ்டா ஃபீல் ஆச்சு. தேவையில்லாத ஒரு ஃபைட் சீன், அதுக்கப்புறம் கேஆட்டிக்கா நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னு கொஞ்சம் திக்கு தெரியாம தான் படம் போகுது. பட் ஒரு மாதிரி சமாளிச்சு இந்த கடைசி 10-15 நிமிஷங்கள்ல திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிளேவரை கொண்டு வந்து படத்தை ஒரு வழியா முடிச்சிடுறாங்க. மொத்தத்துல இந்த டியூட் பார்த்த உடனே பிடிக்கிற செம்ம ஃபன்னான முதல் பாதியும் பார்க்க பிடிச்சிடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற ஓகேவான ரெண்டாவது பாதியும் கொண்ட ஒரு ராம்காம். ஓ மை காட், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நிஜ வாழ்க்கையில யோசிக்கிற பல விஷயங்களை டோட்டலா பிரேக் பண்ணி ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். அது அவர் சொன்ன விதம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டில் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய என்டர்டெய்னிங்கான ஒரு படமா தான் எனக்கு இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ ரேட்டிங் சரி.